வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டே ஆஃப் கொல்லி ஹில்ஸ். ஸோ தேர்ட் டே காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை போக போகிறோங்க. ஆகாய கங்கைன்றது செம்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிக்கெட் ஃபேருமே ரொம்ப ரீசனபிள். அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 30 ருபீஸ், சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா பர் சைல்டு 20 ருபீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம சாதாரணமாக போகிற மாதிரி போக முடியாது. யூஸ்வலாகவே நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படி போகிறோன்னா மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்கணும், இறங்கிட்டு தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். 1200 ஸ்டெப்ஸ்ன்றது நம்ம வீட்டில் இறங்குற படி மாதிரி கிடையாதுங்க. இனிஷியலாக நாங்கள் கூட சரி ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அதோட ரியல் ஃபேஸை காமிக்க ஆரம்பிச்சது இந்த ஆகாய கங்கை. எல்லா ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர நேரோவாக இருந்துச்சு. பட் நம்ம சேஃப் அண்ட் ப்ரிகாஷனாக ரொம்ப பெரிய க்ளோத்திங்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே கிராண்டாலாம் இல்லாமல் ஒரு காட்டன் வேர் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஷூஸோ போட்டு போயிட்டீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங்க்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப்புமே பார்த்து பார்த்து இறங்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ உள்ள நம்ம இறங்கி போனாதான் அந்த ஆகாய கங்கை அப்படின்ற அவ்வளோ பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் இருக்காரு, அதாவது அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. ஸோ இந்த ஆகாய கங்கையில கீழே போய் குளிச்சுட்டு மேலே அந்த அர்ப்பலீஸ்வரர் நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காத புண்ணியமே இல்லையாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் அந்த அர்ப்பலீஸ்வரர் கோவில். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. எப்படிடா இறங்க போகிறோம்னு நினச்சோம். பட் வித் கிரேஸ் ஆஃப் ஈசன் நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக உள்ளே இறங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அது இறங்கும் போது நம்ம கோத்ரூ பண்ணுற ஒரு வே தான். ஸோ பெரிய பெரிய பாறைகள் இருந்துச்சு, நிறைய செடி மரம் எல்லாமே இருந்தது. க்ரௌடுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. குட்டி குட்டி குழந்தைங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அட் லாஸ்ட்டாக நம்ம ஆகாய கங்கை ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போனது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் அப்படின்றதுனால மார்ச் ஏப்ரலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இதுவே கம்மின்னு தான் சொல்கிறாங்க ஃப்ளோ. இனிஷியலாக நல்ல ரெய்னி சீசன்லாம் சூப்பர் ஃப்ளோ இருக்குமா. மேலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ இன்னும் கம்மியாயிடுவா, ஏன்னா அந்த ஹீட்னஸ்னால. ஸோ நல்ல அந்த அர்ப்பலீஸ்வரரோட அனுகிரகத்தினால ஆகாய கங்கையில் சூப்பராக குளிச்சுட்டு மேலே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணினோம் நாங்கள். ஒன்ஸ் கீழே இறங்கிட்டோம்னாலே நம்மளுக்கு மேலே ஏறத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நல்லா அந்த ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு அங்கேயே ஒரு சின்ன ட்ரெஸ் சேஞ்சிங்காக ஒரு ரூம் வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு. ஸோ நம்ம குளிச்சுட்டோன்னா அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் மேலே ஏறும்போது ஒரு 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 படி ஏறினீங்கன்னா நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒரு 10 படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி அப்படி குடிச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேலே ஏறிடலாம். ஸோ மேலே ஏறின உடனே நம்மளுக்கு இந்த அர்ப்பலீஸ்வரர் காட்சி கொடுத்துட்டாரு. உள்ளே போகும்போதே நல்ல ஒரு பெரிய நந்தி அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள் போகும்போதே சூப்பராக இருந்துச்சு இந்த டெம்பிள். அதாவது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும்தான். சிவன் அங்கே நவகிரகங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த அர்ப்பலீஸ்வரர் கோவிலில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் அடியார்கள் இருக்காரு இல்லையா, சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குமே அங்கே டெய்லி பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவையான நைவேத்தியம்லாம் கொடுக்குறாங்க போல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் மட்டும்தான் இருக்காரு அர்ப்பலீஸ்வரர். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தாயார் அம்மாவை தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள் பார்த்த உடனே பெரிய நந்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நந்தி தான் இது. ஸோ இது முடிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷாப்பிங்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு இந்த ஷாப்பிங். அதாவது கொல்லியில நிறைய ஸ்பைசஸ் தான் ஃபேமஸ். அதாவது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிளகு, ஜீரகம், இந்த கடலை வகைகள் இருக்கு நிறைய. இது எல்லாமே இங்கேயே விளைச்சு நம்மளுக்காக கொடுக்குறாங்க. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தை. ஸோ நம்ம சந்தையெல்லாம் நிறைய ஓல்டு இந்த ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் டைரக்டா சந்தைக்குள்ள போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கே ஃபுல்லாகவே மக்களுக்கு பிரைமரி ஒரு டியூட்டி என்னன்னு
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தான். ஸோ அவங்களோட நிலத்துல வந்து விவசாயம் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அது வந்து டைரக்டா இங்க வந்து இந்த சந்தையில வந்து விற்கிறாங்க. பைனாப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில கிடைக்கிறத விட கலர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ஒரு ரெட்டா இருந்துச்சு. அங்கேயே நம்மளுக்கு கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு எல்லாம் கொடுத்தாங்க. வாழைப்பழம், அப்புறம் வந்து இந்த மலையில விளையக்கூடிய இந்த என்ன சொல்றது பழாப்பழம், இந்த தேன் வகைகள் எல்லாமே அங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, அப்படியே எலுமிச்சை பழம் சைஸ்ல அந்த ஆரஞ்சு, பட் ஸ்வீட்னஸ் ஓவர்லோடு செம்மையா இருந்துச்சு அந்த ஆரஞ்சு. நிறைய இந்த மலையில விளையக்கூடிய அந்த கிழங்கு எல்லாமே வந்து இருந்துச்சு. சேனக்கிழங்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம குட்டி குட்டி பால்ஸா பார்ப்போம், அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கு இந்த ஸ்பைசஸ் ஷாப். ஸோ அங்க போயாச்சு. ஸ்பைசஸ் நம்ம சென்னையில கிடைக்கும், பட் இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த காட்னஸ் இருக்குல்ல, பெப்பர்ல எல்லாம் பயங்கர காட்னஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பெப்பர் அது எல்லாமே வாங்கிட்டு அடுத்து நான் அப்படியே டைரக்டா ரூம் போனோம். பட் சன் செட்டை வந்து நாங்கள் சூப்பரா கேப்சர் பண்ணோம். ஏன்னா எல்லாமே வந்து மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்றதுனால சன் செட்டு பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்துச்சு. அதுல ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த சன் செட் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. சன் ரைஸ்மே நம்மளுக்கு நல்லா தெரியும், பட் நம்ம வந்து காலையில வந்து கேப்சர் பண்ண முடியல. நாங்க சன் ரைஸ்மே பார்த்தோம், ரூம்ல இருந்தே எனக்கு நல்லா விசிபிள் இருந்துச்சு. இங்க சன் செட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ நின்று நிறைய டூரிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து இந்த சன் செட்டை பார்த்துட்டு நல்லா கேப்சர் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த கொல்லியோட 3 days வீடியோ வந்து உங்களுக்காக லாஸ்ட் வீடியோவா இது அப்லோட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேவோட வீடியோ இன்கேஸ் நீங்க மறந்து பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், கண்டிப்பா அதை பார்த்துட்டு வந்துருங்க. தேர்ட் டே வந்து உங்களுக்கு அப்பதான் புரியும். அந்த 1 and 2 கண்டினியூட்டி தான் இந்த டே 3. ஸோ கொல்லி ஹில்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வீடியோ பார்த்து இந்த கைட் படி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய ஸ்பாட்ஸ் மிஸ் பண்ணாம என்னென்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கணுமோ ஃபேமிலியோட போய் கட்டாயமா பார்த்துட்டு வாங்க. ஹோப் இந்த டிராவலாக் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். எதர் குக்கிங்கோ டிராவலாகோ என்ன மாதிரி வீடியோல சந்திக்கலான்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நானும் இந்த கேம் பேர் என்னது? புல்லாங்குழியா? புல்லாங்குழி. அம்மா போனது. ఇప్పుడు రైట్ కూకు 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 చేయి కూకు లెగ్ టైట్ చేయి.